இந்த வீடியோல நம்ம 2 விதமான நியூஸ் பார்க்க போறோம். அதுல முதல் நியூஸ் ரொம்பவே சோகமான நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இங்கிலாந்து ஆக்டரான டேமியன் தாமஸ் அவர்கள் சமீபத்தில இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி, ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அவருக்கு என்னாச்சு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ட்வின்ஸ் ஆஃப் ஈவில் அப்படிங்கிற எகிப்திய திரைப்படத்துல நடிச்சு ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றவர் தான் டேமியன் தாமஸ் அவர்கள். அந்த ஒரு படத்துல நடிக்கிறதுக்கு முன்னாடியே RADA அப்படிங்கிற ஒரு சினிமா பயிற்சி நிறுவனம் அங்க பயின்று அதன் மூலியமா சினிமாக்கு வந்த மிகப்பெரிய சாதனை புரிஞ்சவர்கள்ல இவரு ரொம்பவே முக்கியமான ஒருத்தர். RADA அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதை தொடர்ந்து இவர் ஏகப்பட்ட படங்கள் நடிச்சிருந்தாரு. ஷோகன், த ஐ ஆஃப் த டைகர் அப்படின்னு ஏகப்பட்ட சூப்பர் ஹிட் படங்கள் நடிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாம இன்னும் ஏராளமான படங்கள் பண்ணி ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்காரு. இவரோட படங்கள்ல ஆக்ஷன் காட்சிகளாக இருக்கட்டும், அதே நேரம் ஈவில்னஸாக இருக்கட்டும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதற்காகவே இவருக்குன ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருந்துச்சு. இந்த ஒரு நிலையில தாமஸ் அவர்களுக்கு சமீபத்தில் உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருந்துச்சு. குறிப்பா ரொம்பவே ஒரு அரிய வகை நோயால அவர் பாதிக்கப்பட்டு அதற்கு தொடர்ந்து சிகிச்சை எடுத்து வந்துட்டு இருந்தாரு. சமீபத்தில் சிகிச்சை பலனின்றி தாமஸ் அவர்கள் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி மிகப்பெரிய ஒரு சோகத்தை ரசிகர்கள் மத்தியில ஏற்படுத்தியிருக்கு. கண்டிப்பா ஆக்ஷன் ரசிகர்கள் எல்லாருக்குமே தாமஸ் அவர்களை ரொம்பவே பிடிக்கும். அவரோட மறைவு அப்படிங்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய ஆக்ஷன் ரசிகர்களுக்கு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. தொடர்ந்து ரசிகர்கள் தங்களோட கண்டோலன்ஸை பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க. கலைஞர் தங்களோட கண்டோலன்ஸை பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் பிரபுதேவா அவர்களை பற்றி செந்தில்குமாரி அவர்கள் சமீபத்தில் ஷேர் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் ரொம்பவே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. செந்தில்குமாரி அவர்கள் சார்லி சாப்ளின் 2 படத்தில் பிரபுதேவா அவர்களுக்கு அம்மாவை கதாபாத்திரம் நடிச்சிருந்தாங்க. குறிப்பாக அந்த ஒரு கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா காது கேட்காத மாதிரி டிசைன் பண்ணப்பட்டிருக்கும். ஒரு காட்சியில் பிரபுதேவா ஒரு சில விஷயங்கள் சொல்லுவார். அவங்க அம்மா சரியாக புரிஞ்சுக்க மாட்டாங்க. அந்த ஒரு டைம் பிரபுதேவா அவங்களோட காதை கடிப்பாங்க. அது ரொம்பவே காமெடியாக இருக்கும். ஆனால் அந்த ஒரு விஷயத்த பிரபுதேவா அவர்கள் சொல்லாமே செஞ்சிருக்காராமா. உடனே செந்தில்குமாரி அவர்கள் பயங்கரமாக அங்கே கத்திருக்காங்க. அங்கேருந்து எல்லாருக்குமே பயங்கரமாக ஷாக்கிங்காக இருக்குது. சீன்லேயே இல்லாத ஒரு விஷயத்த அவர் ஏன் பண்ணார் அப்படின்னு. அந்த ஒரு ஷாட் முடிஞ்சதுக்கப்புறம் பிரபுதேவா கிட்ட இவங்க சத்தம் போட்டிருக்காங்க, ஏன் இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு. அப்போ பிரபுதேவா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இல்லை அந்த சீன் இப்படி தான் இருக்கணும்னு நான் நினச்சிருந்தேன். ஒரு வேளை உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா அந்த ஒரு சவுண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே ஆர்டிஃபிஷியலாக வந்திருக்கும். நான் சொல்லாமல் கொள்ளாமல் பண்ணுறப்ப நீங்கள் உண்மையாலுமே பயந்து போய் கத்துனீங்க. அது அந்த காட்சியை ரொம்பவே அழகாக்கி இருந்துச்சு. கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகும். ஒரு வேளை உங்களுக்கு ஏதாவது காயப்பட்டிருந்துச்சுனாலோ இல்லை என்னால் ஏதாவது சிரமம்னாலோ சாரி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. அந்த ஒரு விஷயத்த சமீபத்தில் செந்தில்குமாரி அவர்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இது இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. ஒரு சிலர் சீனுக்காக ஒரு மெனக்கெட்டிருக்காரு, இது நடிப்பு தானே அப்படி எடுத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் காட்சிகளில் இல்லாத ஒரு விஷயத்த அதுவும் ஃபீமேல் ஆர்டிஸ்ட் கிட்ட எப்படி இந்த மாதிரி பண்ணலாம், அது ரொம்பவே தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை பற்றின உங்களோட தாட் என்ன? பிரபுதேவா அவர்கள் செஞ்சது சரியா தப்பா? மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.